ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. பக்தியை பெறுவது எப்படி? பிரசங்கம் அசரம்பாசம் ஆத்மன கவயோ விது ஷ ஏவ சாதுஷு கிருத்தோ மோக்ஷத்வாரம் அபாவிருதம். மொழிபெயர்ப்பு: ஒவ்வொரு படித்த மனிதனும் ஜட பொருளின் மீது கொண்டுள்ள பற்றானது ஆன்மாவுக்கு எதிரான மிக பெரிய சிக்கலாகும் என்று நன்கு அறிந்திருக்கின்றான். ஆனால் அதே பற்று தன்னை அறிந்த பக்தர்களிடம் இருக்கும் பொழுது அது வீடு பேற்றுக்கான கதவை திறக்கிறது. பொருளுரை: ஒருவர் ஒரு பொருள் மீது கொண்ட பற்றே கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வின் பந்தத்திற்கு காரணமாகும். அதே பற்றை பிறவற்றின் மேல் செலுத்தினால் அது வீடு பேற்றுக்கு வழிவகுக்கிறது என்று இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பற்று கொல்லப்பட இயலாதது, அது மாற்றப்பட வேண்டியதாகும். ஜடவுலக பொருளுக்கான பற்று உலகியல் உணர்வு நிலை என்றும், கிருஷ்ணர் அல்லது அவர் பக்தருக்கான பற்று கிருஷ்ண உணர்வு நிலை என்றும் அழைக்கப்படும். அதனால் உணர்வு நிலை பற்றுதலின் தளமாகும். நாம் உலக உணர்விலிருந்து கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உணர்வு நிலையை தூய்மைப்படுத்தும் பொழுது விடுதலை அடைகிறோம் என்று இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் பற்றை விட்டுவிட வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பினும் ஆசையின்மை என்பது உயிர்களுக்கு சாத்தியமானது அல்ல. உயிரினம் அமைப்பினால் சிலவற்றை சார்ந்து இருக்கும் மனப்பாங்கு உடையது. சிலருக்கு பற்றுக்கொள்ள பொருள் இல்லை என்றால், அவருக்கு குழந்தைகள் இல்லை என்றால், அவர் தன் பற்றை பூனை நாய்களிடம் மாற்றுவார். இது பற்றுக்கான மனப்பாங்கு நிறுத்தப்பட இயலாதது என்பதை குறிக்கிறது. அது சிறந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். ஜட உலக பொருளுக்கான நம் பற்று நம் கட்டுப்பட்ட நிலையை நீடிக்க செய்கிறது. ஆனால் அதே பற்று பரமபுருஷ பகவானிடம் அல்லது அவர் பக்தரிடம் மாற்றப்படும் பொழுது அது வீடு பேற்றுக்குரிய ஆதாரமாகும். பற்று தன்னை அறிந்த பக்தர்களாகிய சாதுக்களிடம் மாற்றப்பட வேண்டும் என்று இங்கு பரிந்துரைக்கப்படுகிறது. சாது என்பவர் யார்? சாது என்பவர் காவியுடை அல்லது நீண்ட தாடி கொண்ட சாதாரண மனிதர் இல்லை. சாது என்பவர் தயக்கமின்றி பக்தி தொண்டில் ஈடுபடுபவர் என்று பகவத்கீதையில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் பக்தி தொண்டின் விதிகள் ஒழுங்குமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்றாமல் இருந்தாலும் அவர் தயக்கமின்றி பரமனாகிய கிருஷ்ணரிடம் முழு நம்பிக்கை வைத்தால் அவர் சாது என்று புரிந்து கொள்ளப்படுகிறார். சாது ஏவஷ மந்தவ்ய. சாது என்பவர் பக்தி தொண்டை கண்டிப்புடன் பின்பற்றுபவர். ஒருவர் பிரம்மன் அல்லது ஆன்மீகத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள விரும்பினால் அவருடைய பற்று சாதுவிடம் அல்லது பக்தரிடம் மாற்றப்பட வேண்டும் என்பது இங்கு பரிந்துரைக்கப்படுகிறது. பகவான் சைதன்யரும் இதை உறுதிப்படுத்தினார். லவமாத்திர சாது சங்கே சர்வ சித்திஹய. சாதுவுடன் ஒரு கணநேர தொடர்பு கொள்வதால் ஒருவர் முழுமையடைய முடியும். மகாத்மா என்பது சாதுவின் ஒரு பொருட்பன்மொழி ஆகும். மகாத்மாவிடம் அல்லது பகவானின் உயர்ந்த பக்தரிடம் செய்யும் தொண்டு துவாரம் ஆஹூர் விமுக்தே, விடுதலைக்கான ராஜ வழியாகும் என்று கூறப்படுகிறது. மகச்சேவாம் துவாரம் ஆஹூர் விமுக்தேஷ் தமோ துவாரம் யோக்ஷிதாம் சங்கி சங்கம். பாகவதம் 5ஆம் காண்டம் 5ஆம் அத்தியாயம் பதம் 2. ஜட உலகத்தாருக்கு செய்யும் தொண்டு எதிர் விளைவை தரும். யாரேனும் ஒரு முழுமையான ஜட உலகத்தாருக்கு அல்லது புலனின்பத்தில் ஈடுபட்டவருக்கு தொண்டு செய்தால் பின்னர் அம்மாதிரியானவருடன் கொள்ளும் தொடர்பால் நரகத்தின் கதவு திறக்கப்படுகிறது. அதே கொள்கை இங்கு உறுதி செய்யப்படுகிறது. பக்தரிடம் உள்ள பற்று பகவானின் தொண்டிற்கான பற்றாகும். ஏனெனில் ஒருவர் சாதுவிடம் தொடர்பு கொண்டால் முடிவு என்னவெனில், சாது அவருக்கு எவ்வாறு பகவானின் பக்தராக வழிபாடு செய்பவராக உண்மை ஊழியராக ஆகலாம் என்று கற்றுத்தருவார். இவையே சாதுவின் பரிசுகளாகும். நாம் சாதுவுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் அவர் நம் ஜட உலக நிலையை எவ்வாறு முன்னேற்ற வேண்டும் என்று அறிவுரை தருவார் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஜட உலக கவர்ச்சி ஆகிற மாசின் முடிச்ச எவ்வாறு அறுக்க வேண்டும் என்றும் அறிவுரைகள் தருவார். அதுவே சாதுவுடன் கொள்ளும் தொடர்பின் விளைவாகும். முதலில் கபில முனிவர் வீடு பேற்றுக்கான வழி அத்தகைய தொடர்புடன் தொடங்குகிறது என்று அறிவுறுத்துகிறார். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டம் 25ஆம் அத்தியாயம் பதம் 20 பொருளுரையில் முக்கிய கருத்துக்கள்: பற்றுதலும் அதன் விளைவுகளும். பற்றின் அடிப்படை: ஒரு பொருள் மீது மனிதன் கொள்ளும் பற்றே அவனது பந்தப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்விற்கு மூல காரணமாகும். மாற்றப்பட வேண்டிய பற்று:
பற்றை முழுமையாக அழிப்பது என்பது உயிரினங்களுக்கு சாத்தியமற்றது. ஆனால் அந்த பற்றை ஜட பொருள்களிடமிருந்து ஆன்மீகத்தின் பக்கம் மாற்றி அமைக்க வேண்டும். உணர்வு நிலை. ஜட பொருட்கள் மீதான பற்று உலகியல் உணர்வு என்றும், கிருஷ்ணர் அல்லது அவரது பக்தர்கள் மீதான பற்று கிருஷ்ண உணர்வு என்றும் அழைக்கப்படுகிறது. உணர்வு நிலையை தூய்மைப்படுத்துவதே விடுதலையின் திறவுகோலாகும். இயல்பான மனப்பாங்கு. உயிரினம் இயல்பிலேயே ஒன்றை சார்ந்து இருக்கும் தன்மை கொண்டது. பற்று வைக்க ஆள் இல்லையெனில் மனிதன் தன் பற்றை மிருகங்கள், பூனை, நாய் மீது காட்டத் தொடங்குவான். எனவே இந்த பற்றினை உயர்ந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும். சாதுவின் இலக்கணம். சாது என்பவர் யார்? சாது என்பது காவியுடை அல்லது நீண்ட தாடி போன்ற வெளித்தோற்றத்தை மட்டும் குறிப்பதல்ல. எவ்வித தயக்கமும் இன்றி பகவானின் பக்தி தொண்டில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவரே சாது ஆவார். பக்தி தொண்டு. ஒருவர் பக்தி தொண்டின் விதிகளை சரியாக பின்பற்றுவதில் சில குறைகள் இருந்தாலும் கிருஷ்ணரிடம் முழு நம்பிக்கை வைத்திருந்தால் அவர் சாதுவாக கருதப்படுகிறார். ஆன்மீக உயர்வு. ஒருவர் ஆன்மீகத்தை முழுமையாக உணர விரும்பினால் அவரது பற்று ஒரு சாதுவிடம் மாற்றப்பட வேண்டும். சாதுவுடன் ஒரு கணநேரம் தொடர்பு கொள்வது கூட ஒருவரை முழுமை நிலைக்கு கொண்டு செல்லும். தொடர்பும் அதன் விளைவுகளும். சாது சங்கம். விடுதலைக்கான வழி. மகாத்மா அல்லது சாதுக்களுக்கு செய்யும் தொண்டு விடுதலையின் ராஜ வழி. மகத் சேவாம் துவாராம் ஆகூர் விமுக்தே என்று போற்றப்படுகிறது. எச்சரிக்கை. ஜடவுலக பற்றுடையவர்களுக்கோ அல்லது புலனின்பத்தில் மூழ்கியவர்களுக்கோ செய்யும் தொண்டு நரகத்தின் கதவை திறப்பதற்கு ஒப்பானது. சாதுவின் பரிசு. சாதுவுடன் தொடர்பு கொள்வதன் நோக்கம் ஜடவுலக முன்னேற்றம் அல்ல, மாறாக பகவானுக்கு எவ்வாறு உண்மையான ஊழியராக தொண்டு செய்வது என்பதை அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதே ஆகும். முடிவு. ஜடவுலக கவர்ச்சி என்னும் மாசின் முடிச்சை அறுக்க சாதுவின் அறிவுரைகள் உதவுகின்றன. வீடு பேற்றிற்கான முதல் படியே அத்தகைய தூய பக்தர்களின் தொடர்புதான் என்று கபில முனிவர் அறிவுறுத்துகிறார். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.